மாடவீதி மறுகவிழாபிய மைந்தன் சொல்லால் புனல் செல்வமல் சீர்புசைங்காட்டதன் புதியதனுள் அங்குலங்கெதி ஏந்தியாரோ அங்குலங்கெதி ஏந்தியாரோ கணபதி கரம் தாமுரவே கணபதி கரம் தாமுரவே ஐம்பதனை நாளை முகத்தனை எந்தின் இளம்பினை போலும் ஈத்தனை நந்தி மதந்தனை ஞான குழிந்தனை முந்தியில் அறிவித்து போட்டுகிறேனே. செயலாளர் கை கூப்பி பிரார்த்தனை பண்ணீங்க. இவ்வளவு நேரம் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது விநாயகருடைய வழிபாடு. விநாயகர் பெருமான் அப்படின்னா யாருன்னு எல்லாருக்கும் தான் தெரியும். தும்பிக்கையை வச்சுட்டு இருப்பார். அவருக்கு நம்ம குழந்தை அவருக்கு பரிசு நம்ம சாப்பிடலாம், அவ்வளவுதான் தெரியும். நம்மளுக்கு நல்ல ஞானம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய முதல் கடவுள் யாருன்னா விநாயகர் பெருமான் மட்டும்தான். மிகப்பெரிய ஞானத்தை தரக்கூடிய வல்லமை பெற்றவர் விநாயகர் பெருமான். அப்ப முதலாவதாக நம்ம விநாயகருடைய வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது இங்க பூஜைக்காக மட்டும் இல்லை, நம்மளுக்காக அந்த விநாயகருடைய ஞானம். விநாயகர் காரிய ஹத்ரா காரிய ஹத்ரு. ஒரு காரியம் நம்மளுக்கு நல்லபடியா நிறைவேறணும் அப்படின்னா விநாயகருடைய ஆசீர்வாதம் இல்லாத அந்த இடத்துல நம்மளால பண்ண முடியாது. ஒரு காரியங்கள் நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குது, நான் தொட்டாலே பிரச்சனை சாமி அப்படின்னா அவர் என்ன பண்றாரு விநாயகர் பெருமான் சோதனைகளை சாதனையாக செய்யக்கூடிய வல்லமை பெற்றவர் விநாயகர் பெருமான். நிறைய சோதனை கொடுப்பாங்க. ஏன்னா இந்த விஷயம் அவங்க கிட்ட கொடுத்தா தாங்கக்கூடிய சக்தி அவனுக்கு அந்த தகுதியானது அவனுக்கு இருக்கா அப்படின்றதுக்காக முதலாவதாக நம்மள அவர் சோதிப்பாராங்க. அதனால அப்பேற்பட்ட இந்த விநாயகர் பெருமானுடைய ஆசீர்வாதம் அவருடைய அனுகிரகத்தினால நம்ம இப்பொழுது விநாயகருடைய வழிபாடானவர்களை வருகிறது. அதனால கைகூப்பி பிரார்த்தனை பண்ணிக்கிறாரு. சொல்லுங்க. ஓம் மக்கரந்த மகாகாய சூரிய கோடி சமப்பிரபா தரும் குருநாளும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சம் இல்லா தரும் நல்லவரை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே இடம் தரும் பூங்குழலால் விராவி கடைக்கண்டது. ஓம் ஸ்ரீ விக்னேஸ்வராஜ நமோ நமஹ. ஆத்ம பிரதக்ஷண நமஸ்காரம் பிரார்த்தனை பண்ணிக்க. விநாயகர் பெருமானுடைய ஆசீர்வாதத்தினால உங்களுக்கு அந்த 16 விதமான செல்வங்களும் விநாயகர் பெருமானுடைய ஆசீர்வாதத்தால் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒவ்வொரு நபர்களுக்கும் எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்து கொண்டு அதை தொடர்ந்து இப்பொழுது சாமிக்கு முட்கள் படைத்த தேங்காயை ஞானிக மத்தனம் என்று சொல்லக்கூடிய அந்த வழிபாடு. இந்த விநாயகருடைய ஒரு விசேஷமா இருக்கக்கூடியது தேங்காய். அந்த தேங்காய நம்ம சாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த செதுர்காயை விட்டாலே அது எப்படி செதுறி போதோ அது மாதிரி நம்மளுடைய பிரச்சனைகளும் செலுத்தி போகும் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியவர்களுடைய வாக்கு. அதனால ஏற்பட்ட அந்த நாளிகேர மத்தம் என்று சொல்லக்கூடிய நிமிஷமான நிகழ்ச்சியாக இருக்கிறது. அதனால அனைத்து மக்களும் பிரார்த்தனை செய்து கொண்டு எல்லாம் வல்ல ஸ்ரீ விநாயகர் பெருமானுடைய ஆசீர்வாதத்தை பெருமானும் கேட்டுக்கொள்கிறோம்.
வீடியோ எடுத்தது யூடியூப் சேனல் லைவ் தான் எடுத்தேன். அதான் அதை அப்லோட் பண்ணணும். எப்படி அப்லோட் பண்ண அது லைவ்ல போய் பார்த்தா தான் தெரியும். வீடியோ அதோட நம்ம ஃபோனில் போய் பார்த்தா வர மாட்டேன். ஒரு ஃபோன்லேயே போய் பார்த்தா அந்த வீடியோ கலெக்டி அது சீரியல் காட்டிக்கிட்டாங்க. அவங்க யூடியூப் சேனல் போடுவாங்க. ரெண்டு காட்டி நம்ம அன்றைக்கே கேட்டாங்க. நான் நம்புகிறேன். நல்லா இருக்குது. அப்பாயிட்டு சொல்லுங்கள். நமக்கே எத்தனை தரம்னா எங்கள் அம்மா தரம் அதே ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறேன். சுற்றி அதே ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னு சுற்றி போகணும். அதோட அவன் பேரோட தான் வரும். அவன் பேரோட தான் வரும். வீடியோ இருந்தால் நல்லா இருக்குது. வேறு ஆச்சு சார். பிரார்த்தனை பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் எல்லாரும் இது சங்கல்பம்னு பேரு. அது எப்படின்னா கோரிக்கை, என்ன கோரிக்கை? சுவாமி வளர்க்கக்கூடிய கோரிக்கை. அதுக்கு பேர் தான் சங்கல்பம் அப்படின்னு பேரு. நம்மளுக்கு எல்லாரும் இங்க 1000 கஷ்டத்துலதான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள். அப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாம் எவ்வளவு பிரச்சனைகள். அதனால எவ்வளவு பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னா அந்த சுவாமி கிட்ட தான் நம்ம போய் முறையிடணும். அதான் ரொம்ப விசேஷம். ஆகையினால் அப்பேற்பட்ட இந்த சங்கல்பமானது நடைபெறுகிறது. எல்லாரும் கை கூப்பிங்க. அப்படியே எல்லாரும் ஃபர்ஸ்ட் மாதா, பிதா, குரு, தெய்வம், அதான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் அம்மாவை பிரார்த்தனை பண்ணுங்க, அப்பாவை பிரார்த்தனை பண்ணுங்க, உங்களுடைய ஆசிரியரை பிரார்த்தனை பண்ணுங்க, அதை சார்ந்து உங்களுடைய குல தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விடதே பவரோகிணாம் விடதே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்ததே நமः. அப்படியே குட்டிகளை எல்லாரும் சுக்லாம் பரதரம் வேதம் பிரசன்னவதனம் ஜாதே சர்வ விக்னோபசாந்தஜே சம்ஹிதயா புஹோ பிராணாநாயம். 3 விரல் குரூப்ல கை வச்சுட்டு பிராணாநாய மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது 7 முறை சொல்லணும். ஓம் 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 ஓம். இடது கை கீழே வலது கை மேல வச்சுக்கலாம். இடது கை கீழே வலது கை மேல வலது தொடர் மேல வச்சுக்கலாம். எல்லாரும் சொல்லுங்க. நமோ பார்த்த சமஸ்த துரித
क्षेद्वारा श्री पार्वती परमेश्वर आज्ञेया पार्वती परमेश्वर प्रीत्यर्थम मानसम वाचिकम कर्मणः द्वितीयपराक्षे क्षेत्र वराहकल्पे वैवस्वत मन्वन्तरे कलियुगे अष्टाविं सदितमे प्रथमे पादे जम्बूद्भेवे भारतवर्षे वरदखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सहास्ते अश्विने व्यापकारिके प्रभवादि षष्ठी संवत्सराणां मध्ये स्वस्ति श्री मंगलकर विसुवावसु नाम संवत्सरे अशंतरतो मिथुनमासे कृष्णपक्षे अस्य अमावास्यां सुमदिनो आसरः आसरस्तु बुधवार संयुक्तान शुभ नक्षत्र शुभयोग शुभकरण एवं गुण सहल सद्गुण विशेषेण विशिष्टाय अस्या சுபதிதோ எல்லாரும் அவங்களுடைய கோத்திரம் அவங்களுடைய நட்சத்திரம் அவங்களுடைய பேரு அவங்களுடைய ராசி நாளைக்கு மனசார பிரார்த்தனை பண்ணீங்க எல்லாரும் அவங்க வீட்டு பெரியவங்கல இருந்து கரையார இருக்கக்கூடிய சின்னவங்க வரைக்கும் பிரார்த்தனை பண்ணீங்க ஃபர்ஸ்ட் அவங்களுடைய நட்சத்திரம் இரண்டாவது அவங்களுடைய ராசி அவங்களுடைய பெயர் சொல்லுங்க அவயோகோ சஹ குடும்பானாம் க்ஷேமஸ்ய தைரிய வீரிய விஜய ஆதரோ ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அஸ்யாம் அபவரியத்த தர்மார்த்த சதர்வித காமியமுக சதுர்விதேன பலபுருஷார்த்ததா சித்யர்த்தம் யோ ஜன்மனி पूर्व जन्मनि जन्म जन्मांतेषु भाग्य यौवन कौमार जात्रेषु स्वस्वप्न सुसुप्ति मनो वांछता प्राप्त्यर्थम विघ्नेश्वर स्वामी अनुग्रहता प्राप्त्यर्थम वल्ली देव सेना समेत शिव सुब्रह्मण्येश्वर अनुग्रहता प्राप्त्यर्थम पार्वती परमेश्वर कृपा कटाक्षता प्राप्त्यर्थम सकलाना ग्राम देवता नगर देवता क्षेत्र देवता आदित्यादि नवग्रह देवता अनुकूल्यता प्राप्त्यर्थम श्री पृथिंगरा देवी अनुकूल्यता सकलविध दृष्टिपादा निवर्त्यर्थम शत्रुपादा निवर्त्यर्थम आत्म आरोग्यता प्राप्त्यर्थम विद्या सरस्वती कटाक्षता प्राप्त्यर्थम उद्योग कटाक्षता प्राप्त्यर्थम विवाहता प्राप्त्यर्थम पुत्र संतान सौभाग्यता प्राप्त्यर्थम सकलाना अष्ट लक्ष्मी अनुग्रहेण अष्ट ऐश्वर्यार्थेन पार्वती परमेश्वर कृपा कटाक्षेण देग आरोग्य गदहात्रेण सकलाना सकलविध दृष्टिपाद निवर्त्यर्थेन महा दिगंबला होम अनुग्रह परप्रसाद पूर्वकम श्री महा प्रत्यंगरा देवी आलय अनुष्ठीयमानस्य अमावास्य दिन दिगंबरा होम सकलविध कार्येषु जय विजय प्राप्त्यर्थम जय मंगल प्राप्त्यर्थम सकलाना प्रत्यंगरा देवी आशीर्वाद प्रसादता प्राप्त्यर्थम दीर्घ आयुष्यमस्तु प्रार्थना பண்ணீங்க. இதுதான் நம்மளுடைய கோரிக்கை. இதுல எல்லாத்துமே அடங்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம பண்ண கோரிக்கையில
யார் யாருக்கு எந்தெந்த பிரச்சனையோ அந்த டைம்ல அந்த மந்திரங்கள் அதில் அடங்கிடும். அதனால இதை தாண்டிய பிரச்சனைகள் இருந்து யாருக்கு இருக்காது. இந்த சங்கல்பத்துல எல்லா பிரச்சனையும் உங்களுடைய வாயால சாமிக்கு சொல்ல வைத்தாச்சு. ஆகையினால் அப்பேற்பட்ட இந்த சின்னனா தேவி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அகர்வண பத்திரகாளி சுவாமி இங்க உள்ள பிம்பரூடமா இருக்காங்க, இங்க கலசரூடமா இருக்காங்க. அம்மா இப்படி இருக்காங்க, கலசரூடம். இப்ப நம்ம எப்படி ஒரு உடம்பு ஆகாஷ் அப்படின்னா ஒரு உடம்பு இருக்குது, அப்ப நீங்க அப்படின்னா ஒரு உடம்பு இருக்கு. அது மாதிரி அந்த சுவாமிக்கு அந்த கலசம் தான் அதுல நூல் ஒன்று சுத்தி வச்சிருக்கும், அதுதான் சுவாமியுடைய நிரம்பு. மாவிலை கழுத்தாக பாவிக்கப்படுகிறது, தேங்காய் சிறசாக பாவிக்கப்படுகிறது. அந்த வேலையை நம்ம துணி போட்டுருக்காங்க, அம்மாவில் ஒரு துணியை போட்டுருக்கா. ஒரு சுமங்கலி பெண்கள் இப்படி பூ வச்சுட்டு இருக்கோம், அது மாதிரி அம்மா பூ வச்சுட்டு இருக்கா, மாலை சாத்திட்டு இருக்கா. ஒரு சந்திர குங்குமம் நம்ம எப்படி வச்சுட்டு இருக்கோம், அது மாதிரி அம்மாவை சந்தன குங்குமம் சௌபாக்கியமா இருக்கா. அதே மாதிரி உள்ள ஜலம் இருக்கணும், அது ஆவரண ஜலம். எல்லாருடைய மனிதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆவரண ஜலம் தீர்க்கக்கூடியதுல போடும். அதுல சுவாமியுடைய ரத்தமாக பாதிக்கப்படுது. அதுல இருக்கக்கூடிய தர்பை என்று சொல்லக்கூடிய தர்மபுத்தியானது சுவாமியுடைய முடியாகவும் பிராணசக்தியாகவும் பாதிக்கப்படும். ஆகையினால் அப்பட்ட கலச மயம் யந்திர மயம் அப்படின்னு சொல்ற சாமியை நம்ம கண்ண மூடியே பிரார்த்தனை பண்ணா அம்மாவும் குருவுமே இருக்கா. ஏதோ சாமி எப்படி சொல்றது, ஏதோ ஒரு யந்திர ரூபாய் ஏதோ ரூபத்துல இருப்பாங்க. இந்த கட்டையா பார்த்தாலும் இருப்பாளா, இல்ல ஆசிரமா பார்த்தா இருப்பாளா. அப்ப அந்த சாமியை நம்மளுடைய மனப்பூர்வமாக கலசமாக பாவித்து இந்த அம்மாவுக்கு वटिमंडलाधिपति पार्वती नमः ओम शक्तिमंडलाधिपति ईश्वरी नमः ओम महा प्रत्यंगरा देवी आसना नमः प्रत्यंगरा देवी मूर्तये नमः ओम वीरशक्ति आसना नमः वीरशक्ति मूर्तये नमः रक्तवर्णा धनदेवी गट्टदेवनारिणी बलवादिदेवी देवी धर्म संकल्पये गुरु ओम वीरशक्ति आसना नमः ईशान मूर्तवाक्य नमः तत्पुरुषाय गौरी नमः होरिद्याय गताय नमः अवदेव्यापिकाय नमः सत्यो जानमुदे नमः मेरा कृपया वामनी नमः सुरते देवी नमः सकाय चक्रनी नमः गताय पदाय नमः तत्प्रियाय होरी नमः राधादेवी विदाय वो ईशान मूर्ता नमः उद्र मूर्ति तत्पुरुषाय नमः तत्पुरुषे वो भगवान के नमः पश्चिम हत्रे वो महादेव के नमः उद्र भक्ते वो सत्यो जानमुदे नमः भक्ते वो बात कृपया नमः नमो हृदय नमः हृदय जगाय नमः दसाय नमः इत्रे गुरु नमः इरके अस्तार नमः प्रार्थ्य महाप्रत्यंगरा देवी आसना नमः प्रत्यंगरा देवी मूर्त नमः अर्घ्यं दत्ता होमा प्रथमा वर्णे वो महा बाबा नमः देवताय नमः श्री नमः काली नमः कबीर नमः मंगल नमः प्रभु नमः प्रभु नमः मनोन्मन्ये नमः प्रथमावरण देवताभ्यो नमो नमः अर्घ्यं दत्ता ओम दुर्यावरण देवता नमः वदामि स्थापयामि पूजयामि ओम दुर्यावरण देवता नमः इंद्राय नमः के नमः यमाय नमः इंद्राय नमः वायुवे नमः कुबेराय नमः
ஈசானாதிர்மா பிரம்மணே நம விஷ்ணவே நம ஓம் மகாம் அதிகம் தந்தா திருதியா அவர்களே ஓம் நாராயண மகா ஓம் நாராயண மகா ஓம் விஷமாய நம ஓம் விக்ராய நம ஓம் பைரவா நம ஓம் ஆகாரமுல்லாய நம ஓம் ஈசானாய நம ஓம் ஜெதிகல்பாய நம ஓம் சர்வகல்பாய நம ஓம் ஜெத்வா ஓம் சதுர்த்தாவரணே ஓம் மகாமகே நம ஓம் தூர்தண்டாய நம ஓம் ஏகநேத்ராய நம ஓம் விசக்ஷாய நம ஓம் அமித்கராய நம ஓம் பூதபதவே நம ஓம் பிரசன்னே நம ஓம் ஜலாதியே நம ஓம் அக்ஷே நம ஓம் மனோக்ஷே நம ஓம் ஆதிகத்ரே நம ஓம் அக்ஞம்தஸ்தே நம ஓம் நாராயணபட் நம ஓம் தக்ஷாயபட் நம ஓம் சூலாயபட் நம விதாயபட் நம ஏதேஷாம் அங்காய சபரிவாராய சிவாய சாஸ்வதாய योग वीर संप्रदाय नित्य योगिनी ज्ञानाहाराय ओम नमः शिवाय शिवाय पंचमावरण सांगाय सपरिवाराय श्री कृष्णा देव्याय महाकलारग्ने सज्जनम रूपमाग्रावयामि आद्यम पादम भवे चंद्र मौलिमा रत्ना बाबते काले हरि भवते शिवानंदयनि कात्यायनि भैरवे सावित्री नवयम्बरा नर्मदे नवराज लक्ष्मी सदा रूपे बलदेवता भगवते श्री नागराजेश्वरी प्रत्येकराजेव्यासनादमं कर्पूरनिराजनं समर्पयामि नीराजनं माधवनीयं समर्पयामि देवदेव जगन्नाथ जगदानंदकारण अग्निकार्य प्रवर्तेकं अनुध्यान देहि मे प्रभो स्वामिं जगन्नाथ यागदानंद स्वरूपद अग्निकार्य प्रवर्तेकं अनुध्यान देहि मे प्रभो श्री प्रत्येकराजेव्यासनाम मूलमन्त्रं समर्पयामि இப்பொழுது சுவாமிக்கு நிகம்பலா ஹோமம் என்று சொல்லக்கூடிய ஹோமம் எல்லாரும் இப்போ காத்திருக்கக்கூடிய அந்த விசேஷமாக இருக்கக்கூடிய இந்த நிகம்பலா ஹோமம் ரொம்ப விசேஷம். சகல விதமான திருஷ்டி தோஷத்தை விவரத்தை செய்யக்கூடிய விதமாக இந்த நிகம்பலா ஹோமமாக நடைபெறுகிறது. முதலாவதாக கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமம் என்று சொல்லக்கூடிய ஹோமங்கள்லாம் நடைபெற்று அதை சார்ந்து மிக முக்கியமாக இருக்கக்கூடிய திருஷ்டகராதேவியினுடைய ஒரு பரிபூர்ண அனுகிரகத்தை கிடைப்பதற்காக சகல வித திருஷ்டிபாலா என்று சொல்லக்கூடிய நிவர்த்தியமாக இருக்கக்கூடிய நிகம்பலா ஹோமமானது இனிப்பு எண்ணெயும் மற்றும் மிளகாயை கொண்டு செய்ய இருக்கக்கூடிய ஹோமம். அனைத்து பக்தர்களும் பிரார்த்தனை செய்யக்கூடிய எல்லாம் உள்ள திரு திருஷ்டகராதேவியை ஆசீர்வாதத்தை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இப்பொழுது ஹோமமானது ஆரம்பிக்கப்படுகிறது. ஓம் மகாம் आदाशक्तदे नमः ओम अनंताधर्माधर्माय नमः नमः विराजाय नमः ऐश्वर्याय नमः उत्तमाय नमः समस्त यागगे सर्वशिवाय नमः यागगे सर्वशमोत्तरे नमो नमः जालं परिहृत्य साध्यम्
हरे गौरी नारायण नमोस्तुते मंगले मंगलाधारे मांगल्ये मंगलप्रदे मंगले मंगलायिनि मांगल्यं देवे प्रभो सर्वविघ्नकरा देव्यासना नमः भवान्यासना नमः सकलाराजने स्वच्छितम् सात्विकाधर्मा ईशान मोक्षाधर्मा दर्पणोत्तरायणमा पूर्वजन्मा उदित्यानमा सुजालमोक्षेरमा रागेश्वर निवासमा रागेश्वर पुत्रमन्दिरमा ईशान मूर्धमा निर्मा दर्पणोत्तराय गुरीनमा पूर्वजन्मा उदित्यानमा सुजालमोक्षेरमा वेत्रया वपनिनमा दर्शनेनमा शिखाय चक्रनिरमा त्वचाय पताकिनमा नेत्रत्रयाय मुखनिनमः सकलानां प्रत्येकरा देव्यासनाधर्मा मामागयामि स्थापयामि पूजयामि सकलानां बालाज्ञासनाधर्मा बालाग्नि मुस्तदे नमः बालाग्नि सदेगे विवेकमुद्रायणं यदैक्षर बदादेव बालाग्नि दपदे बालाज्ञासनाधर्मा मुनिरामोदमा त्रिपुराधरा उदयमा उदित्यस्तु जन्मते नमः इंद्राधर्मा पत्ने नमः यमाय नमः रुद्रे नमः उर्वाय नमः वाय नमः कुबेराय नमः ईशानाय नमः ब्रह्मणे नमः विष्णवे नमः महागणपत्याय नमः महालक्ष्म्याय नमः नवग्रहदेवाय नमः महाप्रत्यंगरा देव्याय नमः अवागयामि स्थापयामि पूजयामि ओम ईशानमूर्ताय स्वाहा ओम दर्पणोत्तराय स्वाहा ओम अहोरद्याय स्वाहा ओम अमृयोग्याय स्वाहा सुजालमूर्तये स्वाहा हृदयाय स्वाहा रसे स्वाहा शिखाय स्वाहा कवचाय स्वाहा नेत्रेभ्य स्वाहा नमः स्वाहा இப்பொழுது முதலாவதாக மகா கணபதி ஹோமம் என்று சொல்லக்கூடிய ஹோமமானது நடைபெறுகிறது. அஷ்ட திரவியம் என்று சொல்லக்கூடிய திரவத்தை கொண்டு மகா கணபதி ஹோமமானது நடைபெற்று அதனை தொடர்ந்து லட்சுமி ஹோமமானது நடைபெற்று அதனை தொடர்ந்து நவக்கிர ஹோமமானது நடைபெற்று அதனை தொடர்ந்து நிகம்பலா ஹோமம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஹோமமாக நடைபெறுகிறது. ஆகினால் அனைத்து பக்தர்களும் அமைதி காத்து எல்லாம் வல்ல தேவராஜனுடைய ஆசீர்வாதத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போது கணபதி ஹோமம் என்று சொல்லக்கூடிய ஹோமமாக நடைபெறுகிறது. ஓம் கணாநாஹான்வா கணபதிகம் வவாமஹே கவிம் கவேனாமுபமஸ்தமஸ்தமோ ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்வதஹானுசல்வன் நோதவே ஸ்ரீ தசாசனம். ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளாம் க்ளம் கம் கணபததே பரவரத சர்வஜனம்யே பசமாரிய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளாம் க்ளம் கம் கணபததே பரவரத சர்வஜனம்யே பசமாரிய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளாம் க்ளம் கம் கணபததே பரவரத சர்வஜனம்யே பசமாரிய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளாம் க்ளம் கம் கணபததே வரவரத சர்வஜனம்யே பசமாரிய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளாம் க்ளம் கம் கணபததே வரவரத சர்வஜனம்யே பசமாரிய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளாம் கம் கம் கணபததே. ஓம் கணாநாதே மாமே நமோ பிரதமம் யதராஜ பிரம்ம பிரம்மஸ்வரான ஸ்வர்ணாதிசாசி மகாகணபதே ஸ்வாஹா. ஓம் கணாநாதே மாமே நமோ பிரதமம் ஏகராஜ பிரம்ம பிரம்மஸ்வரான ஸ்வர்ணாதிசாசி மகாகணபதே ஸ்வாஹா. ஓம் கணாநாதே மாமே நமோ பிரதமம் ஏகராஜ பிரம்ம பிரம்மஸ்வரான ஸ்வர்ணாதிசாசி மகாகணபதே ஸ்வாஹா. ஓம் கணாநாதே
ओम दग्गणेशाय विद्महे धीमहि तन्नो तन्ति प्रचोदयात् स्वाहा ओम दग्गणेशाय विद्महे प्रदन्ताय धीमहि तन्नो तन्ति प्रचोदयात् स्वाहा ओम दग्गणेशाय विद्महे प्रदन्ताय धीमहि तन्नो तन्ति प्रचोदयात् स्वाहा ओम दग्गणेशाय विद्महे प्रदन्ताय धीमहि तन्नो तन्ति प्रचोदयात् स्वाहा ओम एकदन्ताय विद्महे प्रदन्ताय धीमहि तन्नो तन्ति प्रचोदयात् स्वाहा ओम एकदन्ताय विद्महे प्रदन्ताय धीमहि तन्नो तन्ति प्रचोदयात् स्वाहा ओम एकदन्ताय विद्महे प्रदन्ताय धीमहि तन्नो तन्ति प्रचोदयात् स्वाहा ओम एकदन्ताय विद्महे प्रदन्ताय धीमहि तन्नो तन्ति प्रचोदयात् स्वाहा ओम एकदन्ताय विद्महे प्रदन्ताय धीमहि तन्नो तन्ति प्रचोदयात् स्वाहा ओम एकदन्ताय विद्महे प्रदन्ताय धीमहि तन्नो तन्ति प्रचोदयात् स्वाहा ओम एकदन्ताय विद्महे प्रदन्ताय धीमहि तन्नो तन्ति प्रचोदयात् स्वाहा लंबोदराय विद्महे सुपकर्णाय धीमहि तन्नो गणपति 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 प्रचोदयात् स्वाहा लंबोदराय இவர் வைக்க வைக்க लंबोदराय विद्महे सुपकर्णाय धीमहि तन्नो गणपति प्रचोदयात् स्वाहा ओम नमो गणपतये नमो गणपतये नमो लंबोदराय एकदन्ताय परमेश्वरनाथे देवताय श्री मन्दमोत्तये नमः स्वाहा ओम नमो गणपतये नमो போன்ல இருக்கான்னு தெரியாதா एकदन्ताय परमेश्वरनाथे देवताय श्री मन्दमोत्तये भाई स्वाहा ओम मुझे श्री तिगरा ओम गणपतये परमर्थ सर्वदेव समानाय स्वाहा ओम श्री கல்லு திட்டியா யாம் கூர்க்கணும் परमर्थ सर्वदेव समानाय स्वाहा ओम श्री வருஷம் வாய மூடி गणपतये परमर्थ வாய सर्वदेव மூடி समानाय நான் स्वाहा ओम श्री क्लीं क्लां ओम गणपतये परमर्थ सर्वदेव समानाय स्वाहा ओम श्री क्लीं क्लां ओम गणपतये परमर्थ सर्वदेव समानाय स्वाहा ओम श्री क्लीं क्लां ओम गणपतये परमर्थ सर्वदेव समानाय स्वाहा ओम श्री क्लीं क्लां ओम गणपतये परमर्थ सर्वदेव समानाय स्वाहा ओम श्री क्लीं क्लां ओम गणपतये परमर्थ सर्वदेव समानाय स्वाहा लंबोदराय विद्महे सुपकर्णाय धीमहि तन्नो गणपति प्रचोदयात् स्वाहा लंबोदराय विद्महे सुपकर्णाय धीमहि तन्नो गणपति प्रचोदयात् स्वाहा ओम नमो येनम मनमोदिते समानस्य भक्तजनानां विमाननिवारे पट स्वाहा ओम नमो येनम मनमोदिते समानस्य प्रतिग्रादे भक्तजनानां विमाननिवारे पट स्वाहा ओम नमो येनम मनमोदिते समानस्य प्रतिग्रादे भक्तजनानां विमाननिवारे पट स्वाहा ओम नमो येनम मनमोदिते समानस्य प्रतिग्रादे भक्तजनानां विमानस्य सर्वसंस्कृतिवादिवारे पट स्वाहा அடுத்ததாக மகாலட்சுமி ஹோமம் என்று சொல்லக்கூடிய ஹோமமானது நடைபெறுகிறது ओम महालक्ष्मी देवी नमः ओम सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमो नमः स्वाहा देवेति विद्महे विष्णुपत्नी धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा महादेवेति विद्महे विष्णुपत्नी धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा महादेवेति विद्महे विष्णुपत्नी धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा महादेवेति विद्महे विष्णुपत्नी धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा महादेव
महादेवेन विद्महे विष्णुपत्नीच धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा 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 श्री 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 कमले कमलालय प्रसीद प्रसीद सकल सौभाग्यं देहि देहि श्री 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 आदिलक्ष्मी नमो नमः स्वाहा श्री 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 कमले कमलालय प्रसीद प्रसीद सकल सौभाग्यं देहि देहि श्री 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 धान्यलक्ष्मी नमो नमः स्वाहा श्री 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 कमले कमलालय प्रसीद सकल सौभाग्यं देहि देहि श्री 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 गजमहालक्ष्मी नमो नमः स्वाहा श्री 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 कमले कमलालय प्रसीद प्रसीद सकल सौभाग्यं देहि देहि श्री 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 विजयलक्ष्मी नमो नमः स्वाहा ओम कमले कमलालय प्रसीद प्रसीद सकल सौभाग्यं देहि देहि श्री श्री ऐश्वर्यलक्ष्मी नमो नमः स्वाहा कमले कमलालय प्रसीद प्रसीद सकल सौभाग्यं देहि देहि श्री 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 विद्यालक्ष्मी नमो नमः स्वाहा ओम कमले कमलालय प्रसीद प्रसीद सकल सौभाग्यं देहि देहि श्री श्री ऐश्वर्यलक्ष्मी नमो नमः स्वाहा कमले कमलालय प्रसीद प्रसीद सकल सौभाग्यं देहि देहि श्री 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 धनमहालक्ष्मी नमो नमः स्वाहा ओम कमले कमलालय प्रसीद प्रसीद सकल सौभाग्यं देहि देहि श्री श्री साम्राज्यलक्ष्मी नमो नमः स्वाहा இப்பொழுது மகாலட்சுமி ஹோமம் என்று சொல்லக்கூடிய ஹோமம் நடந்து அதை தொடர்ந்து நவகிரக ஹோமம் என்று சொல்லக்கூடிய ஹோமம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நவகிரகங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில மிக முக்கியமாக இருக்கக்கூடிய நபர்கள். ஆத்மகாரகன் ஆயுஷ்யகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருவார். மனோ மாத்துகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானானது மனத்தில் இருக்கக்கூடிய சந்தனங்களை நிவர்த்தி செய்வார். பூமி சகோதரன் என்று சொல்லக்கூடியவர் அகாரக பகவான் பூமி சார்ந்த தோஷங்களை நிவர்த்தி செய்வார். வித்யா மாக்கூலகாரகன் என்று சொல்லக்கூடியவர் புத பகவான் என்று சொல்லக்கூடியவர் நல்ல படிப்பையும் சௌன்யத்தை தரக்கூடிய வல்லமை பெற்றவர். தன புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானவர் நம்மளுக்கு புத்திர சந்தான சௌபாகியத்தை தரக்கூடிய வல்லமை பெற்றவர். சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடியவர் ஏகேக போக்கியகாரகர் என்று சொல்லக்கூடியவர் கலத்திரகாரகர். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அந்யோன்யத்தை பாதுகாக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் சுக்கிர பகவான். ஆயுள் ஆரோக்கியகாரகன் சனீஸ்வர பகவான். நம்ம ஆயுள் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த சனீஸ்வரனுடைய அனுகிரகம் இருந்தாதான் அந்த இடத்துல பண்ண முடியும். அதனால ஆயுள் ஆரோக்கியகாரகன் என்று சொல்லக்கூடியவர் சனீஸ்வர பகவான். மணி மந்த் ஆரோக்கியகாரகன். நம்ம தங்கம் வெள்ளிலாம் நம்ம விரும்பி போடுகிறோம், அதுக்கெல்லாம் அதிபதியா இருக்கக்கூடியவர் ராகு பகவான். அதே மாதிரி அவர் இன்னொருத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடியவர் மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவ குலத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடியவர் ராகு பகவான். அப்பேற்பட்ட அந்த ராகு பகவானை நம்ம பிரார்த்தனை செய்யும் போது நம்மளுக்கு சகல விதமான நோயின்மையும் அதனை சார்ந்து இருக்கக்கூடிய சௌபாகியங்களும் கிடைக்கும். அதுக்கப்புறம் சப்தநிதி கஷேத்திரே விராஜமானசு என்று சொல்வார்கள். எப்படின்னா சப்த நதி கங்கை பிரமுனேச்ச செய்த கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்வரி சன்னிதி பவா. இந்த 7 நதி சமுத்திரத்திற்கும் அதிபதியா இருக்கக்கூடிய கேது பகவான். அந்த கேதுனுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே தான் வெளிநாடு வெளியூர் நம்ம பிரயாணங்கள்லாம் போறோம்னா அதுக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் கேது பகவான். அப்பேற்பட்ட இந்த நவ கிரகங்களுக்காக இந்த ஹோமங்கள் நவதானியத்துல பண்றோம். அதனால எல்லாருக்கும் எல்லா விதமான சகல சௌபாகியமும் கிடைக்கணும். நவகிரக தோஷம் எது இருந்தாலும் துவம்சமாகணும் சொல்லி பிரார்த்தனை செய்து கொண்டு இப்பொழுது நவகிரகம் ஆரம்பிக்கப்படுகிறார்கள். முதலாவதாக சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய ஆதித்ய கிரகம். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குருதர்கதலைத்ய ராகவே கேதவே நமோ நமः ஸ்வாஹா. ஓம் பாஸ்கராய வித்மஹே மாத்யுதிகராய தீமஹே சூரிய பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் பாஸ்கராய வித்மஹே மாத்யுதிகராய தீமஹே சூரிய பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் பாஸ்கராய வித்மஹே மாத்யுதிகராய தீமஹே சூரிய பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் பிரகாசனாய அதிதேவதா பிரதிதேவதா நட்சத்திர ராசி தேவதாய சூரிய கிரகாய
स्वाहा गलाय विद्महे गलानाथाय धीमहि चंद्र प्रचोदयाय स्वाहा गलाय विद्महे गलानाथाय धीमहि चंद्र प्रचोदयाय स्वाहा गलाय विद्महे गलानाथाय धीमहि चंद्र प्रचोदयाय स्वाहा चंद्र ग्रहणाय माति देवता प्रति देवता नक्षत्र राशि देवताय चंद्र ग्रहणाय स्वाहा तारकाय विद्महे भूमिपालाय धीमहि भुज प्रचोदयाय स्वाहा तारकाय विद्महे भूमिपालाय धीमहि भुज प्रचोदयाय स्वाहा तारकाय विद्महे भूमिपालाय धीमहि भुज प्रचोदयाय स्वाहा अंगार ग्रहणाय अंगार देवता देवता प्रति देवता नक्षत्र राशि देवताय अंगार ग्रहणाय स्वाहा ग्रगाय विद्महे इंदुपुत्राय धीमहि सौम्य प्रचोदयाय स्वाहा ग्रगाय विद्महे इंदुपुत्राय धीमहि सौम्य प्रचोदयाय स्वाहा ग्रगाय विद्महे इंदुपुत्राय धीमहि सौम्य प्रचोदयाय स्वाहा बुधग्रहासनाय अधिदेवता प्रतिदेवता नक्षत्र राशि देवताय बुधग्रहाय स्वाहा ओम महा शुक्रग्रहासनाय ओम बृहस्पति गुरुग्रहासनाय नमः आचार्याय विद्महे श्रेष्ठाय धीमहि गुरु प्रचोदयाय स्वाहा आचार्याय विद्महे श्रेष्ठाय धीमहि गुरु प्रचोदयाय स्वाहा आचार्याय विद्महे श्रेष्ठाय धीमहि गुरु प्रचोदयाय स्वाहा गुरुग्रहासनाय अधिदेवता प्रतिदेवता नक्षत्र राशि देवताय गुरुग्रहाय स्वाहा नाभाय विद्महे भृगुसुताय धीमहि शुक्र प्रचोदयाय स्वाहा नाभाय विद्महे भृगुसुताय धीमहि शुक्र प्रचोदयाय स्वाहा नाभाय विद्महे भृगुसुताय धीमहि शुक्र प्रचोदयाय स्वाहा शुक्र ग्रहासनाय अधिदेवता प्रतिदेवता नक्षत्र राशि देवताय शुक्र ग्रहाय स्वाहा ईश्वराय विद्महे छायापुत्राय धीमहि मंत्र प्रचोदयाय स्वाहा ईश्वराय विद्महे छायापुत्राय धीमहि मंत्र प्रचोदयाय स्वाहा ईश्वराय विद्महे छायापुत्राय धीमहि मंत्र प्रचोदयाय स्वाहा शनीश्वर ग्रहाय स्वाहा अधिदेवता प्रतिदेवता नक्षत्र राशि देवताय शनीश्वर ग्रहाय स्वाहा ओम महान योगदत्ताय विद्महे उग्ररूपाय धीमहि राग प्रचोदयाय स्वाहा योगदत्ताय विद्महे उग्ररूपाय धीमहि राग प्रचोदयाय स्वाहा योगदत्ताय विद्महे उग्ररूपाय धीमहि राग प्रचोदयाय स्वाहा राग ग्रहासनाय अधिदेवता प्रतिदेवता नक्षत्र राशि देवताय राग ग्रहाय स्वाहा वर्णाय विद्महे सर्वरूपाय धीमहि केतु प्रचोदयाय स्वाहा वर्णाय विद्महे सर्वरूपाय धीमहि केतु प्रचोदयाय स्वाहा वर्णाय विद्महे सर्वरूपाय धीमहि केतु प्रचोदयाय स्वाहा केतु ग्रहासनाय अधिदेवता प्रतिदेवता नक्षत्र राशि देवताय केतु ग्रहाय स्वाहा आदित्याय सोमाध मंगलाय पुताय च शुक्रधनिष्यभ्य राघवे केतवे नमो नमः स्वाहा ஆதித்யாதி நவக்கிரகம் அனுகூல்யதா பிராப்தியர்த்தம். அடுத்ததாக சுவாமிக்கு விசேஷமாக இருக்கக்கூடியது நிகம்பலா ஹோமம். இந்த நிகம்பலா ஹோமம் என்று சொல்லக்கூடியது பிரத்யேகரா தேவிக்கு மிக விசேஷமாக நடக்கக்கூடியது. மிளகாயை எடுத்து செய்யக்கூடிய ஹோமம். திரு எம்.கே. மணி முதலியார் அவர்களின் சகோதரருக்கு மூலியமாக நிகம்பலா ஹோமமானது மிக அற்புதமாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகையால் இப்ப முழுமையாக நிகம்பலா ஹோமம் என்று சொல்லக்கூடியது பிரத்யேகராவினுடைய மூல மந்திர ஜபங்களினால் ஹோமம். இந்த நிகம்பலா ஹோமத்துடைய பலன் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா விதமான
कराल तंत्रे प्रतिंगरेशं श्रीं फट् स्वाहा ओम शं पच्चे ज्वाला चित्ते कराल तंत्रे प्रतिंगरेशं श्रीं फट् स्वाहा ओम शं पच्चे ज्वाला चित्ते कराल तंत्रे प्रतिंगरेशं श्रीं फट् स्वाहा ओम शं पच्चे ज्वाला चित्ते कराल तंत्रे प्रतिंगरेशं श्रीं फट् स्वाहा ओम शं पच्चे ज्वाला चित्ते कराल तंत्रे प्रतिंगरेशं श्रीं फट् स्वाहा ओम शं पच्चे ज्वाला चित्ते कराल तंत्रे प्रतिंगरेशं श्रीं फट् स्वाहा ओम शं पच्चे ज्वाला चित्ते कराल तंत्रे प्रतिंगरेशं श्रीं फट् स्वाहा ओम शं पच्चे ज्वाला चित्ते कराल तंत्रे प्रतिंगरेशं श्रीं फट् स्वाहा ओम शं पच्चे ज्वाला चित्ते कराल तंत्रे प्रतिंगरेशं श्रीं फट् स्वाहा ओम शं पच्चे ज्वाला चित्ते कराल तंत्रे प्रतिंगरेशं श्रीं फट् स्वाहा ओम शं पच्चे ज्वाला चित्ते कराल तंत्रे प्रतिंगरेशं श्रीं फट् स्वाहा ओम शं पच्चे ज्वाला चित्ते कराल तंत्रे प्रतिंगरेशं श्रीं फट् स्वाहा ओम शं पच्चे ज्वाला चित्ते कराल तंत्रे प्रतिंगरेशं श्रीं फट् स्वाहा ओम शं पच्चे ज्वाला चित्ते कराल तंत्रे प्रतिंगरेशं श्रीं फट् स्वाहा ओम शं पच्चे ज्वाला चित्ते कराल तंत्रे प्रतिंगरेशं श्रीं फट् स्वाहा ओम शं पच्चे ज्वाला चित्ते कराल तंत्रे प्रतिंगरेशं श्रीं फट् स्वाहा ओम शं पच्चे ज्वाला चित्ते कराल तंत्रे प्रतिंगरेशं श्रीं फट् स्वाहा ओम शं पच्चे ज्वाला चित्ते कराल तंत्रे प्रतिंगरेशं श्रीं फट् स्वाहा ओम शं पच्चे ज्वाला चित्ते कराल तंत्रे प्रतिंगरेशं श्रीं फट् स्वाहा ஸ்ரீ பிரத்யேகராதேவியினுடைய தனிப்பெரும் கருணையாலே இந்த தினம் பிரத்யேகராதேவி நிகமலா ஹோமம் என்று சொல்லக்கூடிய ஹோமமானது மிக அற்புதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மிளகாய் என்று சொல்லக்கூடியது திருச்சியை நீக்கக்கூடிய வல்லமை பெற்றது இந்த மிளகாய். அதனால இந்த சகல விதமான திருச்சி தோட்டத்தை முயற்சி செய்யும் விதமாக நிகமலா யாகமானது அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எஸ்கே மணிமுறையார் மற்றும் அதனால இந்த நிகமலா ஹோமத்தை கலந்து கொள்ளும் மக்கள் யாரும் அவசரப்படாதீங்க. ஒருவரும் வரிசையாக வந்து இங்க சாமியோட மூல மக்கள் ஜபங்கள் நடந்துட்டு இருக்கோம். அதனால எல்லாரும் பொறுமையா வந்து உங்க மனசுல இருக்கக்கூடிய பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த விலகாய யாகத்துல போடுங்க. ரொம்ப 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 விசேஷம். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா விதமான திருஷ்டியும் நீக்கக்கூடிய வல்லமை பெற்றது இந்த பிரத்யேகரா. அதர்வன மந்திரகாரி என்று சொல்லக்கூடிய இந்த பிரத்யேகராதேவி அம்பாள் வந்து அதர்வன வேதத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் பிரத்யேகராதேவி. அதனால அவருடைய ஆசீர்வாதத்தினால் அவருடைய பிரார்த்தனையால் அவருக்கு சகல விதமான சௌபாகியம் கைகூடக்கூடிய பிரார்த்தனை செய்வது அல்லாமல்ல பிரத்யேகராதேவியுடைய ஆசீர்வாதம் நம்ம எல்லா குடும்பத்தையும் கைகளை பிரார்த்தனை பண்ணிங்க. அம்பாளுடைய மூல மந்திரமானது நடைபெறுகிறது. ஓம் மகாசக்தி மூர்த்ததே நமோ நமः. சிதலே கோதகமாலா சிதலே கோதகசிதா சிதலே கோதகசாத்ரி சிதலாதி நமோ நமः. ஓம் ஜம் பச்ச ஜோலா சித்தே அரால தப்ரே தப்பிங்கரே அப்படியே வாங்கிமா. ஓம் ஜம் பச்ச ஜோலா சித்தே அரால தப்ரே प्रतिंगरेशं श्रीं फट् स्वाहा ओम शं पच्चे ज्वाला चित्ते कराल तंत्रे प्रतिंगरेशं श्रीं फट् स्वाहा ओम शं पच्चे ज्वाला चित्ते कराल तंत्रे प्रतिंगरेशं
श्री फट स्वाहा ओम शम मध्य ज्वाला चित्ते अराल दंसे प्रतिग्रे शम श्री फट स्वाहा ओम शम मध्य ज्वाला चित्ते अराल दंसे प्रतिग्रे शम श्री फट स्वाहा ओम शम मध्य ज्वाला चित्ते अराल दंसे प्रतिग्रे शम श्री फट स्वाहा ओम शम मध्य ज्वाला चित्ते अराल दंसे प्रतिग्रे शम ज्वाला चित्ते अराल दंसे प्रतिग्रे शम स्वाहा ओम मध्य ज्वाला चित्ते अराल दंसे प्रतिग्रे शम स्वाहा ओम मध्य ज्वाला चित्ते अराल दंसे प्रतिग्रे शम स्वाहा ओम मध्य ज्वाला चित्ते अराल दंसे प्रतिग्रे शम स्वाहा ओम मध्य ज्वाला चित्ते अराल दंसे प्रतिग्रे शम स्वाहा ओम मध्य ज्वाला चित्ते अराल दंसे प्रतिग्रे शम स्वाहा ओम मध्य ज्वाला चित्ते अराल दंसे प्रतिग्रे शम स्वाहा ओम मध्य ज्वाला चित्ते अराल दंसे प्रतिग्रे शम स्वाहा ओम मध्य ज्वाला चित्ते अराल दंसे प्रतिग्रे शम स्वाहा ओम मध्य ज्वाला चित्ते अराल दंसे प्रतिग्रे शम स्वाहा ओम मध्य ज्वाला चित्ते अराल दंसे प्रतिग्रे शम स्वाहा ओम मध्य ज्वाला चित्ते अराल दंसे प्रतिग्रे शम स्वाहा ओम मध्य ज्वाला चित्ते अराल दंसे प्रतिग्रे शम स्वाहा ओम मध्य ज्वाला चित्ते अराल दंसे प्रतिग्रे शम स्वाहा ओम मध्य ज्वाला चित्ते अराल दंसे प्रतिग्रे शम स्वाहा ओम मध्य ज्वाला चित्ते अराल दंसे प्रतिग्रे शम स्वाहा ओम मध्य ज्वाला चित्ते अराल दंसे प्रतिग्रे शम स्वाहा ओम मध्य ज्वाला चित्ते अराल दंसे प्रतिग्रे शम स्वाहा ओम मध्य ज्वाला चित्ते अराल दंसे प्रतिग्रे शम स्वाहा ओम मध्य ज्वाला चित्ते अराल दंसे प्रतिग्रे शम स्वाहा ओम मध्य ज्वाला चित्ते अराल दंसे प्रतिग्रे शम स्वाहा ओम मध्य ज्वाला चित्ते अराल दंसे प्रतिग्रे शम स्वाहा ओम मध्य ज्वाला चित्ते अराल दंसे प्रतिग्रे शम स्वाहा ओम मध्य ज्वाला चित्ते अराल दंसे प्रतिग्रे शम स्वाहा ओम मध्य ज्वाला चित्ते अराल दंसे प्रतिग्रे शम स्वाहा ओम मध्य ज्वाला चित्ते अराल दंसे प्रतिग्रे शम स्वाहा ओम मध्य ज्वाला चित्ते अराल दंसे प्रतिग्रे शम स्वाहा ओम मध्य ज्वाला चित्ते अराल दंसे प्रतिग्रे शम
ह्रीं फट् स्वाहा ॐ चं वज्रज्वालाचित्ते करालदंभ्रे प्रतिङ्गरे चं ह्रीं फट् स्वाहा ॐ चं वज्रज्वालाचित्ते करालदंभ्रे प्रतिङ्गरे चं ह्रीं फट् स्वाहा ॐ चं वज्रज्वालाचित्ते करालदंभ्रे प्रतिङ्गरे चं ह्रीं फट् स्वाहा ॐ चं वज्रज्वालाचित्ते करालदंभ्रे प्रतिङ्गरे चं ह्रीं फट् स्वाहा ॐ चं वज्रज्वालाचित्ते करालदंभ्रे प्रतिङ्गरे चं ह्रीं फट् स्वाहा ॐ चं वज्रज्वालाचित्ते करालदंभ्रे प्रतिङ्गरे चं ह्रीं फट् स्वाहा ॐ चं वज्रज्वालाचित्ते करालदंभ्रे प्रतिङ्गरे चं ह्रीं फट् स्वाहा ॐ चं वज्रज्वालाचित्ते करालदंभ्रे प्रतिङ्गरे चं ह्रीं फट् स्वाहा ॐ चं वज्रज्वालाचित्ते करालदंभ्रे प्रतिङ्गरे चं ह्रीं फट् स्वाहा ॐ चं वज्रज्वालाचित्ते करालदंभ्रे प्रतिङ्गरे चं ह्रीं फट् स्वाहा ॐ चं वज्रज्वालाचित्ते करालदंभ्रे प्रतिङ्गरे चं ह्रीं फट् स्वाहा ॐ चं वज्रज्वालाचित्ते करालदंभ्रे प्रतिङ्गरे चं ह्रीं फट् स्वाहा ॐ चं वज्रज्वालाचित्ते करालदंभ्रे प्रतिङ्गरे चं ह्रीं फट् स्वाहा ॐ चं वज्रज्वालाचित्ते करालदंभ्रे प्रतिङ्गरे चं ह्रीं फट् स्वाहा ॐ चं वज्रज्वालाचित्ते करालदंभ्रे प्रतिङ्गरे चं ह्रीं फट् स्वाहा ॐ चं वज्रज्वालाचित्ते करालदंभ्रे प्रतिङ्गरे चं ह्रीं फट् स्वाहा ॐ चं பிரத்யேகராதேவியுடைய திகம்பராய யாகம் என்று சொல்லக்கூடிய யாகமானது மிக அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த திகம்பராய யாகம் என்று சொல்லக்கூடியது பிரத்யேகராதேவியுடைய அதர்வன பத்திரகாளி என்று சொல்லக்கூடியவர். யாரு பிரத்யேகரா அப்படின்னு பிரத்யேகரா அப்படின்னு சொல்லக்கூடியவர் நரசிம்மருடைய சக்தியை கண்ணோக்கு செய்தவர் பிரத்யேகரா. இந்த நரசிம்மர் அப்படின்னு சொல்றது இரண்டிய வதம் அப்புறம் பெரிய ரொம்ப கோபத்தோடு இருக்கிறார். அப்ப அந்த கோபத்தோடு இருக்கும் பொழுது எல்லா தேவர்களும் ரிஷிகளும் சிவபெருமான் கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க. ஐயா இது மாதிரி இவ்வளவு பெரிய மதங்கள் முடிச்சுட்டாரு, ஆனா இவருக்கு இன்னும் அந்த உத்ரா சக்தியானது இன்னும் தண்ணீர் அப்படின்னு சொல்றப்போ பலவே என்ன பண்றாரா பிரத்யேகிரா அப்படின்ற ஒரு சக்தியை உருவாக்கி நரசிம்மருடைய உக்ர ரூபத்தை அந்த அம்பாரால் அதர்மன வேதத்தின் மூலியமாக தன்மயப்படுத்திக் கொண்டாராம். அதாவது அம்பாளுக்கு சிம்ம முகம் சிம்ம வாகனம், அதான் ரொம்ப விசேஷம். சிம்ம முகத்திய மகா சிம்ம வாகனிய மகா சொல்லக்கூடிய அம்பாளுக்கு மிக அற்புதமான விசேஷம். அதனாலதான் அம்பாளுக்கு ஒரு அஸ்திரமே இருக்கு, பிரத்யேகராஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்திரம். அந்த அஸ்திரத்தை மந்திரத்தை நம்ம சொல்லும்போது நம்மளுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கி அம்பாளுடைய அனுகிரகத்தினால நம்மளுக்கு உறுதியான சக்தியானது கிடைக்கும் அப்படின்றது இங்க ரொம்ப பெரிய விசேஷம். அப்ப ஏற்பட்ட அதர்வன பத்திரகாளி என்று சொல்லக்கூடிய பிரத்யேகராதேவியுடைய பெரும் கருணையினாலே இந்த இடம் மிகமலா ஹோமமாக நிகழ்கிறது. அதனால் அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு இல்லாமல் ஸ்ரீ பிரத்யேகராதேவியுடைய அலுவலகத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
வணக்கம்.